வெல்கம் டு HK Mommy's லைஃப்ஸ்டைல் அண்ட் vlogs. இந்த vlog சேனலில் நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் கூடவே நிறைய டிப்ஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேருக்கான வீடியோஸும் கண்டிப்பாக வரும். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, HK Mommy's கிச்சன். அந்த சேனலில் நிறைய வகையான குக்கிங் ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த அளவுக்கு குக்கிங் ரெசிபீஸ் ரீச் ஆகவே இல்லை. மோர் தேன் 1 year மேலே ஆச்சு. 2000 வாட்சர்ஸ் மேலே 1 yearல் கெயின் பண்ணி வச்சுருந்தேன். பட் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 yearக்கு மேலே ஆனதுனால நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸும் கம்மியாகிட்டே வரும். அதனால் என்னுடைய 2000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தது ரொம்ப கம்மியாகி இப்போது 800 வாட்ச் ஹவர்ஸில் வந்துடுச்சு. கூடவே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியப்படுத்தி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டிருப்போம். எல்லாருமே பிகினராக இருக்கும்போது பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு அதுதான். ஸோ அந்த தப்பு தான் நானும் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக ராஜவித்யாலயங்கிற அண்ணனோட சேனல் செக் பண்ணி பார்த்ததில் அது மாதிரி நம்ம தப்பு பண்ணால் சேனல் க்ரோ ஆகிறது ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கூடவே குக்கிங் வீடியோஸ் போடும்போது நமக்கு சேனல் க்ரோ ஆகிறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச குக்கிங் ப்ளஸ் டிப்ஸ் அண்ட் ஹேர் கேர், ஸ்கின் கேர் வச்சு ஒரு vlog சேனலாக ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் என்னுடைய ஓல்டு சேனல் நான் இன்னும் டெலீட் பண்ணலை. ஸோ அதில் குக்கிங் ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ டெலீட் பண்ணுற ஐடியா இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் அது ஸ்டார்ட் பண்ணனால சரி எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் இந்த சேனலில் அடிக்கடி நிறைய வீடியோஸ் வரும். கூடவே ஸ்கின் கேர், ஹேர் கேர், நிறைய டிப்ஸ், நிறைய குக்கிங் ரெசிபீஸும் வரும். ஸோ vlog-ஆ சேர்ந்து வரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூவாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் பண்ணுற மிஸ்டேக் எதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த vlog Thursday ஆஃப்டர்நூன் டு ஃப்ரைடே மார்னிங் vlog. ஃப்ரைடே பங்குனி உத்திரம் இருந்தனால Thursday பூஜை சாமான் எல்லாமே விளக்கி வச்சுட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் விளக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஹேர் பேக் எடுத்துப்பேன். எப்போவுமே சம்மர் மட்டும் இல்லை, ஒரு 2 years முன்னாடி ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்கின் கேரும் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடி குழந்தைங்க எல்லாம் குட்டியாக இருக்கிறனால அந்தளவுக்கு டைமே இருக்காது. எப்போண்டா நம்ம உட்காரலாம் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த டைமில் குழந்தைங்களும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. என்னுடைய பெரிய பையனுக்கு 6 வயசு ஆயிடுச்சு, சின்ன பொண்ணுக்கு 3.5 வயசு ஆகுது. ஸோ இந்த இயர் அவளையும் ஸ்கூலிங் போட்டுடணும். அவங்க கொஞ்சம் வளரும்போது தான் இந்த மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேருக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குவேன். இது ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசனாக இருந்துச்சு. நான் வீட்லேயே ஹேர் கேருக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு ஹேர் ஃபால் ரொம்பவே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துச்சு. அதுவும் இந்த சம்மரில் கண்டிப்பாக நம்ம ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகும், ரொம்ப ட்ரை ஆயிரும். அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லான ஹேர் பேக்லாம் செஞ்சு பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். நீங்கள் இதே டீனேஜில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத்தும் அதிகமாக இருக்குங்க. இப்போ நான் கரி லீவ்ஸ், கொஞ்சமாக மருதாணி இலைகள், கொஞ்சம் 1 ஸ்பூன் வெந்தயம், ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1லேருந்து 2 ஸ்பூன் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட்டாக நீங்கள் வெந்தயமாக தனியாகவும் சோக் பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக ஒரு 4 hours ஊற வச்சுக்கிட்டேங்க. இப்போ ஊற வச்சுருந்த அந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி ஒரு ஹேர் பேக்காக ரெடி பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஊற வச்சுருந்த தண்ணி ஊற்றியே நான் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். மீதி இருந்த தண்ணி கூட நம்ம ஷாம்பு டைலூட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஷாம்பு டைலூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகாது. ஸோ அதையும் நான் தனியாக டைலூட் பண்ணி ஷாம்புக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வாட்டர் கூட, அதாவது இப்போ நீங்கள் வெந்தயம் ஊற வச்சிருந்த தண்ணி கூடயும் நீங்கள் இந்த மாதிரி ஷாம்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் அரிசி கழுவின தண்ணி இருக்கும் இல்லையா, நம்ம இட்லிக்கெலாம் ஊற வைக்கும்போது ஒரு 2 hours 3 hours ஊற வச்சுருப்போம். அந்த டைமில் அந்த தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷாம்பு டைலூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஹேர் க்ரோத்துக்கும் ஒரு முக்கிய பங்கு வைக்கும், கூடவே ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சூப்பரான ஹேர் பேக்கும் முடிச்சாச்சு. ஹேர் பேக் எப்போவுமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா எடுத்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹேர் பேக்கும் நல்லா உங்களுக்கு செட் ஆகி வரும். உங்களுக்கு ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்காது. இப்போ நான் எண்ணெய் வச்சு நல்லா எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஹேர் பேக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour நான் ஊற வச்சுக்கிறேன். இது சம்மர் சீசனால் தாராளமாக 1 hour நம்ம ஊற வச்சுக்கலாம். இதுவே உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி சளி தொந்தரவுலாம் ஏற்படும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தா போதுங்க. ஸோ இல்லை அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் இந்த சம்மருக்கு 1 hour ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஷாம்பு போட்டு மைல்டான ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டால் போதுங்க. சூப்பராக உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும், ஹேர் ஃபாலும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டாக ஈவினிங் போல் மொட்டை மாடியில் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தோம். குழந்தைங்கள்லாம் புது வீடு பக்கத்தில் கட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீடு இல்லை, வேறு ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் மார்னிங், அதாவது பங்குனி உத்திரம் டே தான், ஒரு கோலம் போட்டு vlog-ஐ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ மார்னிங் படையலுக்காக
ஜவ்வரிசி பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். ஜவ்வரிசி சுடு தண்ணியில் ஒரு 1 hour வந்து ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த ஜவ்வரிசியை எடுத்து வச்சுக்கலாம். பேனில் இப்போது 1 கப் ஜவ்வரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றி ஊறின ஜவ்வரிசியும் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் மில்க்கும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் கிராம்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பாயாசமாக ரெடி பண்ணிக்கிட்டேன். சுகர் வந்து ஒரு 6 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருந்தேங்க. இப்போ தாளிப்புக்காக கொஞ்சம் நெய்யில் வந்து கேஷ்யூ, முந்திரி, பாதாம் எல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். நான் வீட்டில் இருந்த கேஷ்யூ பாதாமையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஜவ்வரிசி பாயாசம் ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட்டாக வந்து இன்றைக்கி மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், கூடவே ஃபஸ்ட்டாக குழந்தைங்க எஞ்சி வரும்போது நான் வந்து வெண்பூசணி ஜூஸும் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் இன்றைக்கி ஸ்நாக்குக்காக வடையும் நெக்ஸ்ட்டு கார்ன் வேக வச்சுருந்தேன். அதுவும் தான் இன்றைக்கி குழந்தையோட ஸ்நாக்ஸுக்கு. ஹிருத்திக் வந்து நெக்ஸ்ட் அகடாமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் கொடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து எப்போ வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய முடியாத டைமில் பிஸ்கட் கொடுத்து விடுறது விளக்கம். பட் இந்த வருஷம் அது செய்ய முடியாது. ஸோ எப்போவுமே அவனுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக லட்டு, இந்த மாதிரி ஹெல்தியான ப்ரோட்டீன் சாலட் கூட நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லாட்டி வீட்லேயே ஆயிலில் ஃப்ரை பண்ணதும் எடுத்துகிட்டு வரலான்னு தான் சொல்லியிருக்காங்க. அவுட் சைட் ஃபுட், பேக்கெட் ஃபுட்டை தான் நாட் அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஸ்நாக்க்கு வந்து வேக வச்சுருந்த கார்னும் வடையும் தான். எப்போவுமே சாம்பார் செய்யும்போது நல்ல எல்லா காயும் போட்டு சாம்பார் செஞ்சு பாருங்கள். அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட்டாக மார்னிங் வந்து டீ, காஃபி எல்லாமே எடுத்துப்போம். அந்த சில டைம் கஞ்சி, வர காப்பி கூட எடுத்துப்போம். இன்றைக்கி வந்து வெண்பூசணி இருந்துச்சு. ஸோ வெண்பூசணி வச்சு ஒரு ஜூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ குட்டீஸுங்களும் எளிமை வந்துட்டாங்க. அவங்களுக்கும் சேர்த்து வெண்பூசணி ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தனியாக வந்து நெல்லிக்காய் வந்து ஆட் பண்ணி ஜூஸாக கொடுக்கும்போது குடிக்க மாட்டாங்க, ரொம்ப துவர்ப்பாக இருக்குன்னு. இது மாதிரி வெண்பூசணி கூட ஜூஸ் கூட அல்லது வெள்ளரிக்காய் ஜூஸ் கூடலாம் நான் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதை வந்து ஈஸியாக குடிச்சிருவாங்க. வெண்பூசணி ஜூஸ் வெறும் வயிற்றில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய புத்தி கூர்மைக்கு வந்து ஒரு சூப்பர் பெஸ்ட்டான ஃபுட்டுங்க இது. ஸோ வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். வெண்பூசணி, கொஞ்சம் இஞ்சி, நெக்ஸ்ட்டு மிளகு, ஜீரகமும் ஆட் பண்ணுறீங்கன்னா இது கூட நீங்கள் மோர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆம்லாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நான் உப்பு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பொரியல் வந்து எங்கள் குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து இந்த மாதிரி நான் தேங்காய்லாம் ஆட் பண்ணாமல் வெண்டைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இல்லைனா காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சம் மசாலா பொருட்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கும் அட்டகாசமான பொரியலாக இருக்கும். ஸோ வெங்காயம் வந்து இதில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சாலும் நல்லாவே இருக்கும். நான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. வெண்டைக்காயில் இருக்கிற கொழகொழப்பு தன்மையை நல்லா நமக்கு வந்து சூப்பராக வெந்து வந்துடுங்க. ஸோ நல்லா நீங்கள் வந்து அடிக்கடி கிளறி விட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பொரியல் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே காரத்திற்காக காஞ்ச மிளகாத்தூள், நெக்ஸ்ட் வந்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக நான் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து வெங்காயம் கிள்ளி போட்டதுக்கு முன்னாடி ஒரு காஞ்ச மிளகாய் கூட கிள்ளி போட்டால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ரோஸ் ஆகிற வரை வறுத்துக்கணும். அடிக்கடி கிளறி மட்டும் விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ சூப்பரான வெண்டைக்காய் பொரியலும் சைட்லேயே முடிச்சாச்சு. சாம்பார் எப்போவுமே பண்ணும்போது நம்ம காயெல்லாம் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புளி வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து போட்டிருப்போம். ஆனால் இப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாம்பார் காயெல்லாம் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம புளியும் ஊற்றிடணும். அந்த புளி ஊற்றணும் போது எந்த அளவுக்கு காயெல்லாம் வெந்து வருதோ அந்த அளவுக்கு காய் வெந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து சாம்பார் பொடி, மசாலா பொருட்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து லைட்டாக 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு புளி தண்ணியை ஊற்றிடுவேங்க. ஸோ இந்த புளி தண்ணியிலே காய் இருக்கனால நமக்கு காயோட ஸ்ட்ரென்த்துக்கள் வந்து அந்த அளவுக்கு கம்மியாகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னும் புளி தண்ணி லேட்டாக தான் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. இந்த மாதிரி காயை லேட்டாக வதக்கி விட்டுட்டு புளி தண்ணியும் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் எப்போவுமே சாம்பார் கொதிக்க வைக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இந்த மாதிரி நீங்கள் புளி ஆட் பண்ணுறதுனால காய் வந்து 90% குக் ஆகாது, ஒரு 70% தான் குக் ஆகும். 60 to 70% தான் குக் ஆகும். அந்த அளவே போதும்னு சொல்கிறாங்க. ஸோ இனி வந்து அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக வடைக்கு வந்து 1 hour முன்னாடி உளுத்தம்பருப்பு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு இஞ்சி, நெக்ஸ்ட்டு உப்பு, கொஞ்சமாக கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சில் தண்ணியோடு நல்லா நீங்கள் வந்து அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா பொங்கி வரும் பாருங்கள். இப்போ நான் பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன்.
இப்போ வந்து பவுலுக்கு மாற்றிட்டு இதை வந்து லைட்டாக சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி கிளாக் வைஸில் வந்து இது மாதிரி நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உளுந்து வந்து நல்லா பொங்கி நல்லா உப்பலான வடை கிடைக்கும். ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போதும் சில் தண்ணி அல்லது ஒரு ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கிட்ட போதும் உங்களுக்கு உளுந்தை விட ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போமா கொஞ்சமாக வெங்காயம், நெக்ஸ்ட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஆனால் அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது விட்டுடணும். அல்லது உடனே நீங்கள் போட்டதாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் மறுபடியும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிக்கும் போது லாஸ்ட்டாக நான் வடையும் போட்டு முடிச்சிடுவேன். இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு புளி தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பருப்பு வேக வச்சிருந்த பருப்பையும் நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பாரும் ரெடி. ஸோ இது வந்து இட்லி, தோசை, நெக்ஸ்ட்டு நம்ம சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ சாம்பார் செய்யும்போது வேலை வந்து ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். நமக்கு இட்லி தோசைனா பிரச்சனையே இருக்காது. அதுவே நைட்டு வந்து நம்ம பொங்கல் வச்சுருந்தாலும் அதுக்கும் செட் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து அன்றைக்கி சாம்பார் வச்சுருந்தேன், எனக்கு வேலையே இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிடுவேன். இப்போ வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஆயாச்சு. வடை மாவு நல்லா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நல்லா வந்து உப்பி இருந்தது. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம்னா நல்லா மொறு உப்பலான வடை வீட்லேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கேட்ட உடனே வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக டக்குன்னு ஒரு மணி நேரத்தில் வேலையை முடிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி. கூடவே ஒரு சட்னி வச்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக மார்னிங் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சமாக பொடி தோசை போட்டு அவங்களுடைய வேலையும் காலை முடிச்சாச்சு. அந்த சாம்பார் வச்சு கொடுத்தாச்சு. குழந்தைங்களுக்கும் கொஞ்சமாக சாம்பார், நெக்ஸ்ட் வந்து வெண்டைக்காய் பொரியலையும் வச்சு லஞ்சுக்கு கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸுக்காக வடையும் கார்னும் வச்சு முடிச்சு. ஆன்மீகத்தில் இது மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கா இல்லையான்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கம்மிங் விளாகில் நிறைய பூஜா டிப்ஸும் வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னியோட நாள் வந்து ஒரு 4 o'clock மார்னிங் எழும்பிச்சு. ஒரு 8 o'clock போலேயே வேலை எல்லாமே முடிச்சாச்சு. மார்னிங் வந்து ஒரு 4 o'clock போல் நல்ல மழை இருந்துச்சு. ஸோ செடிங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட்டன் ரோஸும் சூப்பராக பூத்து இருந்துச்சு. லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து மழை தண்ணியெலாம் பட்டிருந்தனால நல்லா மண் எல்லாமே நல்லா லூஸாக தான் இருந்துச்சு. லைட்டாக கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படி பாப்பா கூட அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.